கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷையின் உண்மைகளை பற்றி நம்ம படித்து கொண்டு வருகிறோம். இந்த பாடத்தில் அந்நிய பாஷையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் எதற்காக அந்நிய பாஷையின் வரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தாரு, இந்த கடைசி காலத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏன் அவர் தர வேண்டும் என்று நினைக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை, அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த உண்மைகளை நாம் படித்து கொண்டு வரும் பொழுது இந்த நாட்களில் சபைகளில் பேசப்படுகின்ற அந்நிய பாஷைகளுக்கும் வேதத்தில் தேவன் சொன்ன அந்த அந்நிய பாஷையின் நோக்கத்திற்கும் எவ்வளோ தூரம் சம்பந்தமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியத்தை முடித்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போனதுக்கப்புறம் சீஷர்கள் இந்த உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக காணப்பட்டது. அந்த திட்டத்தை சீஷர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த அந்நிய பாஷையின் வரத்தை அங்கே கொடுக்குறார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சீஷர்கள் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சாட்சியாக காணப்பட வேண்டும். அவங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை முதல்ல எருசலேமில் நிறைவேற்றணும், யூதேயாவில் சொல்லப்படணும், சமாரியாவில் சொல்லப்படணும், பின்பு அது உலகம் முழுவதும் அங்கே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகம் முழுவதும் சீஷர்கள் சுவிசேஷத்தை சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வேலையை செய்வதில் ஒரு சில தடைகள் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2 நம்ம முதல் பாடத்தில் படித்தோம். வசனம் 7லிருந்து 11 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது, பல தேசங்களிலிருந்து யூத ஜனங்கள் எருசலேம் பட்டணத்திற்கு வர்றாங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது ஒவ்வொரு வருடமும் யூத ஜனங்கள் எருசலேம் பட்டணத்திற்கு வருவது அவங்களுடைய வழக்கமாக காணப்பட்டது. இந்த யூதர்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகள் முன்பதாகவே பல தேசங்களில் சென்று அவர்கள் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய தலைமுறைகள் எருசலேமில் பேசின அந்த ஒரிஜினல் மொழியை அவங்க தெரியாது, அவங்களுக்கெல்லாம் மறந்துட்டாங்க. சரிங்களா? எந்தெந்த நாட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த நாட்டினுடைய மொழி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரும் எருசலேம் பட்டணத்துக்கு வர்றாங்க. எருசலேம் பட்டணத்துக்கு அங்கே வரும் பொழுது இப்போ சீஷர்கள் இயேசுவை பற்றின அந்த சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். எந்த யூத சபை இயேசுவை கொலை செய்ததோ அந்த இயேசுதான் மேசியா என்று அங்கே சீஷர்கள் வந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், அதை புரிய வைக்க வேண்டும், சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த வேலையில் இப்போ ஒரு தடை இருக்குது. சீஷர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நிறைய பேர் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்களுக்கு வேறு மொழி தெரியவே தெரியாது, வேறு பாஷையை பேசக்கூடிய அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. இப்போ மொழி ஒரு தடையாக இருக்கும் பொழுது எப்படி அவர்களால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்துகொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? இப்போ இந்த தடை இருக்குது. இப்போ நீங்கள் வசனம் 14லிருந்து 41வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்களுடைய வேதாந்தத்தில் படித்து பாருங்கள். பேதுரு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ பேதுரு பேசுகிறாரு. வசனம் 41 நீங்கள் முடிவில் பார்க்குறப்ப இந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்ட பொழுது, அதாவது மற்ற தேசங்களிலிருந்து வந்த யூத ஜனங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இதயம் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பி
இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து சபையில் விசுவாசிகளாக சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். சரிங்களா? இந்த அற்புதமான வேலை எப்படி நடந்துச்சு? ஒரு சில வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 4 நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும், அதாவது இங்கே சீஷர்களை சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், சுவிசேஷம் உலகம் முழுவதும் போகணும். அது முதல்ல எருசலேம்னு சொல்லப்படணும். எருசலேமில் எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய யூத ஜனங்களும் வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லுவதற்கு மொழி ஒரு பிரச்சனையாக இருந்தது, ஒரு தடையாக இருந்தது. சீஷர்களுக்கு பேச தெரியாது. அந்த லிஸ்ட்டில் சொன்ன ஒவ்வொரு தேசத்தை பற்றியும் பாருங்களேன், வெவ்வேறு மொழிகளை பேசின யூத ஜனங்கள் வந்தாங்க. யாருக்கும் எந்த மொழியும் தெரியாது. இப்போ இந்த தடையை உடைத்து சுவிசேஷம் வந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த மற்ற மொழிகளை பேசக்கூடிய வரத்தை அங்கே தருகிறார் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். வசனம் 11 பாருங்களேன். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அவங்க ஒரு பிரமிச்சு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. எப்படி இவங்களெல்லாம் கலிலேயர் அல்லவோ, இவங்களுக்கு ஒரு படிப்பறிவும் கிடையாது, கல்லாதவர்கள் எப்படி நம்ம பாஷையில் நம்ம மொழியில் பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. சரிங்களா? இந்த ஆச்சரியம், இந்த தடை எப்படி உடைக்கப்பட்டு நடந்தது அப்படின்னா, ஆவியானவர் மற்ற மொழிகளை பேசக்கூடிய அந்த வரத்தை கொடுத்தாரு. சரிங்களா? இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் சொல்லப்படுவதற்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் அந்நிய பாஷையின் வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதாவது தெரியாத மொழிகளை பேசக்கூடிய வரத்தை ஆண்டவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அந்நிய பாஷையினுடைய வரம் அந்த தடையை உடைத்து சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கத்தக்கதான ஒரு வேலையை ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு செய்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். 3வது கருத்து என்ன அப்படின்னா, இந்த அந்நிய பாஷை பேசுதல் என்பது, தெரியாத மொழியை பேசுதல் என்பது, அது மனிதர்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு வேலை தான். விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு, ஒரு மொழி தெரியாத வேறு ஒரு தேசத்துக்கு போகிறீங்க, சுவிசேஷம் சொல்லக்கூடிய கட்டாயம் ஏற்படுகிறது. தேவனுக்கு அங்கே கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே பார்க்குறார். அப்படின்னா உங்களை தெரியாத மொழியை அங்கே ஆண்டவர் பேச வைப்பார், மனுஷன்கிட்ட பேச வைப்பார். அதுதான் அந்நிய பாஷை. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி சபைகளில் நடக்கின்ற இந்த அந்நிய பாஷையினுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். சீஷர்கள் உலகம் எங்கும் அவங்க கடந்து பிரிஞ்சு போனாங்க. ஒவ்வொரு தேசங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இந்திய தேசத்திற்கு தோமா வந்தார். சரிங்களா? தோமா வரும்பொழுது, குறிப்பாக கேரளாவில், தமிழ்நாட்டில் அவர் ஊழியம் செய்த பொழுது, சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது 1ஆம் நூற்றாண்டில் கேரளாவுக்கு போகும் பொழுது அவர் என்ன மொழி பேசியிருப்பார் அப்படின்னா, ஏதோ அவர் எருசலேம் மொழியை பேசி கேரளாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மலையாளத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது கிடையாது. தாமஸ், அதாவது தோமா அவர்கள் மலையாள மொழியை பேசினார். தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவர் தமிழ் மொழியை பேசினார். இதுதான் உண்மையான வேதத்தில் தேவன் அந்த கொடுத்த அந்த அந்நிய பாஷையினுடைய உண்மை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். சரிங்களா? தெரியாத மொழியை பேசணும். அந்த தெரியாத மொழியை பேசும் பொழுது அந்த மொழியை பேசுகின்ற ஜனங்கள் அந்த மொழியை புரிந்து கொள்ளணும். அதுதான் அந்நிய பாஷை. இன்றைக்கி சபைகளில் பேசக்கூடிய பாஷை யாருக்கு தெரியும்? அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு அது புரியவில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். சரிங்களா? மொழிகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த கழகம் இந்த அந்நிய பாஷையை பற்றின ஒரு ஆராய்ச்சியை அவங்க செஞ்சு பார்த்தாங்க. இன்றைக்கி சபைகளில் பேசப்படுகின்ற அந்நிய பாஷைகள் இந்த உலகத்தில் எந்த மொழியோடவும் அது ஒத்து போகவில்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், இது ஒரு தவறுதலாக நினைக்க வேண்டாம், குற்றப்படுத்துகின்ற நோக்கத்தில் நினைக்க வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ அந்நிய பாஷையின் நோக்கம் என்ன? சுவிசேஷம் சொல்லப்படுவதற்கு மொழி ஒரு தடையாக இருக்கவே கூடாது. எனக்கு தெரியாத மொழியை அங்கே பேச வைப்பதற்காக தேவன் கொடுக்கின்ற அந்த அற்புதமான ஒரு வரம் தான்
அந்நிய பாஷை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த அந்நிய பாஷையை பற்றின இன்னும் மேலும் சில காரியங்களை நம்ம தொடர்ந்து படிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.